ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, காலையில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசை பார்க்க போகிறோம். இதுக்கு தேங்காய் சட்னி சாமை வச்சு இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, இதை நான் நைட்லாம் ஊற வைக்கல, காலையில் ஊற வச்சு அப்போவே பார்த்திங்கன்னா டிஃபன் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா இது ஊறணும். 1 டம்ளர் சாமை அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தெடுத்து நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் ஊற வச்சுருங்க. திரும்ப இதை பார்த்திங்கன்னா தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தோசை மாவுக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியை தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் உப்பு மட்டும் கொஞ்சோன்னு சேர்த்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் தான். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நம்ம கொத்தமல்லி இந்த மாதிரி தூவி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்லை வச்சு ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான சாமை தோசை ரெடி. ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.